இங்க வெளிநாட்டுல இருந்து வந்த இவருக்காக ஒய்ஃபா வந்து சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் பாத்ரூம்குள்ளேயே உட்காந்துருக்காரு. அவங்க திட்டுறாங்க, நேத்து தான் ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு இருந்தீங்க, எவ்வளவு இருந்தா பாத்ரூம்ல இருப்பீங்க, வெளியே வாங்கன்னு. கொஞ்ச நேரம் நீ வந்துடுறேன், இங்க பாத்ரூம் அடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. வெளியே வந்தவரை ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாத்ரூம் அடைச்சுக்கடா, கொஞ்சம் சீக்கிரமா வந்து பண்ணி கொடு, உனக்கு எதுனாலும் பண்ணி தரேன்னு உடனே சரி நான் கிளம்பி வரேன்னு அவனு சொல்லிடுறான். அந்த டைம்ல ஒய்ஃப் வந்து இவங்க பேக்கெட் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல ஒரு காண்டம் பேக்கெட் இருக்கிறத பார்த்த உடனே ஷாக் ஆகி அவங்களை கூப்பிட்டு திட்டுறாங்க. நேத்து நைட் இதனால தான் லேட்டா வந்தீங்களா, இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் வெளிநாட்டுல வச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்டா, இல்லடி இது நமக்காக தான் வாங்கினேன்னு அவரும் சொல்றாரு. இவங்க வந்து முதல்ல யோசிக்கிறாங்க, அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அவரோட ஃப்ரெண்டு வந்து பாத்ரூம் கிளீன் பண்றதுக்காக உள்ள போயிடுறாரு. இவங்க அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு நான் அந்த கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. சரி சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் சாப்பாடு செஞ்சு போடுறாங்க. அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடி கேக்குறாங்க, அந்த பாத்ரூமை கிளீன் பண்ணாங்கல்ல, என்ன அடைச்சிருந்ததா அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் ஃபீல் பண்ணிட்டே சொல்றாரு, பாத்ரூம் ஃபுல்லா காண்டம் அடைச்சிருந்திருக்கான், இப்ப அடைப்பு எடுத்தவன் என்னோட ஃப்ரெண்டு தான், ஊர் ஃபுல்லா போய் இந்த விஷயத்த சொல்ல போறான். புருஷன் வெளிநாட்டுல இருக்கும்போது பொண்டாட்டி இந்த மாதிரி பண்றன்ற மாதிரி சொல்லிடுவானுங்க. ஆனா நான் நம்பல, உன்னை நான் உண்மையா நம்பிக்கிட்டு இருக்கேன், நீ எனக்காக துரோகம் பண்ண மாட்டேன்னு உடனே அவங்களும் கண் கலங்கிட்டு இருக்காங்க. நீ எனக்கு துரோகம் பண்ணலன்னு சொல்லும் போது அவ ஃபீல் பண்ணிக்கிட்டே என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாங்க.